ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற பிரதோஷ வழிபாடு. நோய் பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும், கோவிலுக்கு வாங்கி தரக்கூடிய பொருட்கள் என்ன, எந்த நேரத்துல வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் உடனே பலிக்கும், கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரணும்னா, முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்னா நாளைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற பிரதோஷ வழிபாடை யாரும் தவற விட்டுடாதீங்க. எப்படி வழிபாடு செய்யணும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில வருகின்ற பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். மாதம் மாதம் பிரதோஷம் வரும். தேய்பிரை வளர்பிறை பிரதோஷங்கள் வரும். ருணம் அப்படின்னா கடனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலையில, அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாடு நீங்க செய்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீரும் அப்படின்றது நம்பிக்கை. ரொம்பவும் விசேஷமானதுங்க. சிவபெருமானையும் நந்தியார் பெருமானையும் நீங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் இந்த பிரதோஷ நாள்ல. அதோடு சேர்ந்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். தீராத கடன்ல இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் குறையும், நல்ல நன்மைகள் கிடைக்கும்னே சொல்லலாம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க வளர்பிறை தேய்பிறை 2 நாட்களிலேயும் விரதம் இருங்க. அதிகாலையில எழுந்து நீங்க குளித்து விட்டு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். மாலை வேலை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம். காலையிலிருந்து நீங்க விரதம் இருக்கிறவங்க மாலை நேரம் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து அடுத்தது உங்களுடைய அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்க நந்தியார் பெருமானுக்கு பச்சரிசி வெல்லம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தயிர், பச்சரிசி இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ருண விமோச்சனம் அப்படின்னு இந்த பதிவு ஆரம்பிக்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ருணம்னா கடன். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க தவறாமல் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளிற்கும், அதாவது திங்கட்கிழமை பிரதோஷம் வந்தா ஒரு பலன் இருக்கு, அந்த மாதிரி வாரத்துல 7 நாட்கள் வந்தா அந்த 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பலன் இருக்கு. அந்த வகையில தான் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கடனை தீர்க்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கடன்ல நிறைய பேரு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரிண விமோசன பிரதோஷ வேலையில சிவபெருமானையும் நந்தியார் பெருமானையும் வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. இன்றைய தினத்துல முக்கியமா அன்னதானம் பண்ணீங்கன்னா விசேஷமானது. சிவபெருமானுக்கு பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பிரியரான சிவனடியாருக்கு நீங்க கறந்த பசும் பால்ல அபிஷேகம் செய்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பானது. அடுத்தது இளநீர். இளநீர்லயும் அபிஷேகம் பண்ணணும். இயற்கையை விரும்பக்கூடியவர் சிவபெருமான். அதனால இயற்கையான வில்வ இலை, தும்பப்பூ இலை, கறந்த பால் இதெல்லாம் கொண்டு பிரதோஷ நாள்ல அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கும். பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கும். 7 ஜென்மங்கள உண்டான தோஷங்களும் நீங்கும். லக்ஷ்மி நரசிம்மரை குறிக்கின்ற ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தீங்கன்னா எல்லா வித கடன்களும் அடையும் அப்படின்றது நம்பிக்கை. செவ்வாயுடைய உக்ர ரூபத்தை கொண்டவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். அவருக்கு பானகம் நிவேதனமா வைங்க. அடுத்தது முருகர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. தீராத கடனும் தீரும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சரபேஸ்வர மூர்த்தி சிவன் கோயில்ல இருப்பாரு.
பிரதோஷ காலத்துல முக்கியமா இந்த ருண விமோச்சன பிரதோஷ காலத்துல, அதாவது செவ்வாய்க்கிழமையில வருகின்ற பிரதோஷ காலத்துல அவரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத கடனும் தீரும். கடன் வாங்குவதற்கு நேரம் ரொம்ப நல்ல நேரம் முக்கியம். அதே மாதிரி திருப்பி அடைப்பதற்கும் நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம கடனை அடைக்க முயற்சி செய்யறோம் அப்படின்னா அது முக்கியமா பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த 2 சர்ப்பங்கள் இருக்கின்ற அந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்ற நேரத்துல கடனை வாங்கவோ அடைக்கவோ கூடாது. அதாவது ராகு கால நேரத்துல முக்கியமா. அதே மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி திசைகள் நடக்கும் பொழுதும் கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி நமக்கு சந்திரன் பலமே இல்லை அப்படின்ற நாட்கள்லையும் கடன் வாங்கக்கூடாது. முக்கியமா செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்கவே கூடாதுங்க. ஆனா செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க கடனை அடைக்கலாம், சீக்கிரமா கடன் அடைச்சிருவீங்க. சிவபெருமானுக்கு மட்டுமில்ல, மகாவிஷ்ணுவிற்கும் பிரதோஷ நேரம் உகந்த நேரம். ஒவ்வொரு பிரதோஷ காலமும் மாலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு வரும். அதனால இந்த பிரதோஷ வேளையில நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கோவிலுக்கு சென்று அங்கு வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்க, யார் ஒருத்தர் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடன்ல அப்படின்றவங்க இந்த வழிபாடு பண்ணுங்க. உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி வேணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரதோஷ வழிபாடை தவற விட்டுடாதீங்க. அதுலேயும் முக்கியமாக தீராத கடனை தீர்க்கக்கூடிய ருண விமோசன பிரதோஷ வழிபாடு நாளை அனைவரும் தவறாமல் செய்து சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த வழிபாடு பண்ணுங்க. சிவன் படம் இருந்தாலும் ருத்ராட்சம் இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். நீங்க ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து வில்வ இலைகளால சிவபெருமானை வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி நீங்க வணங்கும் பொழுது ஓம் நமச்சிவாய சொல்லும் பொழுது அனைத்து வித நலன்களும் உங்களுக்கு ஏற்படும். அனைவரும் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபமாகவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.